தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 33 முதல் 37 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 34வது வாக்கியம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம், விண்ணுலகில் மேலும் வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை, மண்ணுலகிலும் வேண்டாம், ஏனெனில் அது கால்மனை. நாம் பார்க்கிறோம், தெய்வம் ஆணையிடவே வேண்டாம் என்று சொல்கின்றார். அவர் ஆணை விரும்புவதில்லை, சத்தியத்தை அவர் விரும்புவதில்லை. காரணம் என்ன? நாம் போடுற சத்தியத்தை நம்மளால் கடைபிடிக்க முடியாது. இறைவனுக்கு தெரியும். நம் சத்தியங்கள் 2 விதத்தில் போடுகிறோம். ஒன்று வார்த்தையால், 2வது செயலால். வார்த்தையால் குழந்தை பருவத்திலிருந்து இதோ நான் சத்தியமாக இந்த தவறு செய்ய மாட்டேன், சத்தியமாக நன்றாக படிப்பேன், சத்தியமாக இந்த பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு பெற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சத்தியம் போடுகின்றோம். ஆனால் போட்ட சத்தியத்தை கடைபிடிக்கிறோமா? இல்லை. மாறாக என்ன செய்கின்றோம்? அதை மீண்டும் மீறி அதே தவறு மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ சத்தியம் போடுவது கடவுள் நாமத்தில் நாம் சத்தியம் போடுகிற சமயத்தில் அப்போ யாருக்கு அசிங்கம்? தெய்வத்துக்கு அசிங்கம். 2வது சத்தியம் செயல் வடிவில் வருகிறது. எப்படி? நாம் எடுக்கிற நோன்புகள், உபவாச முயற்சிகள், இதெல்லாம். இதோ உதாரணம், நான் இந்த மாதிரி உபவாசம் எடுத்தேன், இந்த மாதிரி நோன்பு எடுக்கிறேன் என்றால், இப்போ உதாரணம் தவ நாட்கள் வந்துவிட்டது, தவ நாட்கள் வருகிறது, 40 நாட்கள் நோன்பு எடுக்கின்றோம். இந்த 40 நாட்கள் நான் குடிக்க மாட்டேன் என்று எடுக்கின்றோம். அப்போ 40 நாட்கள் குடிக்காமல் பிறகு ஈஸ்டர் முடித்த உடனே மறுபடியும் போய் குடிக்கிறோம் என்றால் அவருடைய அர்த்தம் என்பது என்ன? நீ போட்ட சத்தியங்கள் அது செயல்பாட்டில் கொண்டு வராமல் இருக்கின்றாய். 40 நாட்கள் நீ குடிக்காமல் இருக்கிற என்றால் அந்த சத்தியத்தை செயல்பாட்டில் கொண்டு வருகின்றாய். பிறகு அதை முடித்த பிறகு மறுபடியும் போய் குடிக்கிற என்றால் நீ போட்ட சத்தியமானது யாருக்கு அசிங்கம்? தெய்வத்துக்கு அசிங்கமாக மாறுகிறது. அப்போது சத்தியத்தை செயல் வடிவத்திலும் நாம் கொண்டு வருகின்றோம். அது தவறு, அது வேண்டாம், அது நம்மளால் கடைபிடிக்க முடியாது என்று தெய்வம் சொல்கின்றார். ஆகவே சத்தியத்தை தெய்வம் எதிர்பார்ப்பதில்லை. நம் சத்தியம் போட தேவையில்லை. இயேசுவின் ஆண்டவரே, நான் அன்றாட நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கான கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு, பாவத்திலிருந்து தவிர்த்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய வரம் எனக்கு தாரும் ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு நாம் கேட்டு வாங்கி ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாக தெய்வமே, அறியாமல் சத்தியங்கள் போட்டேன் என்றால் இந்த தருணத்தில் மன்னிப்பு கேட்கின்றேன். அம்மா மாறாவே, தெய்வ மாறாவே, எங்கள் மாறாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.